ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த குக்கிங் வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் தான் காட்ட போகிறோம். சில டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேரோடைய ஃபேமஸாக இருக்கும். எக்ஸாம்பிளாக உங்களுக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, திருநெல்வேலி அல்வா, மணியாச்சி முறுக்கு அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு கும்பகோணத்தில் கும்பகோணம் கடப்பான்னு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டாக இருக்கும். அதாவது குருமா டேஸ்ட்டும் கொஞ்சம் கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப சூட்டாக எல்லாத்துக்கும் எல்லா டிஃபன் ஐட்டம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப சூட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 1/4 கப் போல் பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு போல் தோல் சீவி இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்கணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த வாசம் வர வரைக்கும் வறுத்த பிறகு அதை வந்து நான் கழுவிக்கணும். நல்லா கழுவிட்டு குக்கரில் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பாசிப்பருப்போடு நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது இதுக்கு வந்து ஒரு மசால் நம்ம வந்து செய்ய போகிறோம் தேங்காய் வச்சு. அது என்னன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தேங்காய் 1/2 கப் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, 4 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் போல் சோம்பு தூள், சோம்பு தூளாக இருந்தாலும் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும். இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து நல்லா வெந்துடும், இந்த பருப்பும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்குவோம். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, இதையும் இந்த மசாலா ஜாமானையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீட்ட வாக்கில் வெட்டின 2 வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதுவும் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம வந்து வேக வச்சுருக்க அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கடப்பை வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கேற்ற அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்து நல்லா வந்த பிறகு நம்ம கடைசியாக வந்து மல்லித்தழை போட்டு இதை வந்து இறக்கிடலாம். இது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நம்ம வந்து மசாலா பொருளும் சேர்த்துருக்கோம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதனால் லைட்டாக குருமா டேஸ்ட்டும் வரும், ஆனால் மைல்டாகவும் இருக்கும்.
அதனால் நீங்கள் வந்து இடியாப்பம், ஆப்பம், பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நம்ம தொட்டு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாகவே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக மைல்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.